என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. வெகுகாலமாக தரப்படுகிறது. மக்களுக்கு நன்மை பயக்கின்ற, நோயற்ற வாழ்வை தருகின்ற இந்த ஆசனம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்றைக்கு பல்லவி என்ற அம்மையார் வந்திருக்கிறார்கள். 38 வயது, திருமணமானவர்கள், ஒரு குழந்தை இருக்கின்றது, MBA படித்தவர்கள். குழந்தையின் காரணமாக அவர்கள் வீட்டில் இப்பொழுது வேலைக்கு போகவில்லை. ஏற்கனவே போய்கொண்டிருந்தவர்கள் குழந்தை சின்ன கை குழந்தையாக இருப்பதால் அவர் வேலைக்கு போகவில்லை. ஒரு குழந்தை பெற்றவர்கள் ஆசனம் செய்கிறார்கள் என்றால் அது மிகவும் வரவேற்கத்தக்கது. தமிழகத்திலே உள்ள பெண்கள் ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே இடுப்பு பெரிதாகி விடுகிறது, மார்பகம் பெரிதாகி விடுகிறது. பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க நிலையில் அவர்களை பாருங்கள். 38 வயதானாலும் அனுதினமும் இங்கே வந்து ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தான் பல்வேறுபட்ட வேலைகளை செய்கிறார்கள். வீட்டு வேலை செய்ய வேண்டும், குழந்தைகளை பார்க்க வேண்டும், கணவனை பார்க்க வேண்டும், மாமியார் மாமனாரை பார்க்க வேண்டும், அலுவலகத்துக்கும் போய் வேலை செய்ய வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உடல் நலம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோருமே ஒரு 10 நிமிடம் காலையில் மாலையிலும் ஆசனம் செய்துவிட்டால் அவர்கள் என்றும் பொலிவுடன் ஆரோக்கியமாக வாழ்ந்து குடும்பத்தையும் மற்றவர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் அடைவார்கள் என்பது உறுதி. அந்த நிலையில்தான் பல்லவி அவர்கள் இங்கே எனது பயிற்சியாலைக்கு வந்து பல காலமாக யோகாசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். பல்லவி, யூ கேன் லே டவுன், யூ கேன் ஃபேஸ் தி கேமரா ஃபர்ஸ்ட். லே டவுன். Slowly moving the body up and down. தனுராசனத்தில் இப்படி ஆடினால் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை சரியாக வேலை செய்யும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. புதிதாக இன்றைக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. யூ கேன் ரோலிங் தி பாடி சைட்வேஸ். தனுராசனத்தில் அப் அண்ட் டவுன், சைடுவேஸ் இப்படி பண்ணும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் வராது. அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கிவிடும். இதற்காக சில பேர் ஆப்ரேஷன் பண்ணுவார்கள். கர்ப்பப்பையில் ஏதாவது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி விடுவார்கள். ரிலாக்ஸ். டீப் பிரீத்திங். Then again catch the leg, both the leg. ஆசனத்தை தினம் முழுமையாக செய்கிறார்கள், அமைதியாக செய்கிறார்கள். அதுதான் முக்கியம். sideways, left and right ஒரு 10 times, up and down 10 times. இவைகளெல்லாம் பண்ணும்போது ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். ஸ்லிம்மாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. பார்த்தீர்களா? அதற்கு நீங்கள் வேறு எந்த பயிற்சி பண்ணாலும் அது வர முடியாது. ஜிம்முக்கெல்லாம் போனால் மசில்ஸ் வந்துடும், கண்ணை ஒட்டிடும், பார்ப்பதற்கு அந்த ஆண் தன்மை வந்துடும். விரைவு பயிற்சியே பெண்கள் பண்ணக்கூடாது, ஆசனம்தான் பண்ணணும். அதுதான் அவர்களை பொலிவுடன் காட்டும். சாமித்திரிகா லட்சணம் என்று சொல்வார்களே, அது தானாகவே வந்துவிடும் ஆசனம் செய்கிற பெண்களுக்கு.
அது ஆண்களுக்கு சாமுத்திரிகா லட்சணம் கிடையாது, பெண்களுக்கு தான் சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்கிறாங்க. ஆகவே அந்த சாமுத்திரிகா லட்சணத்தோடு பெண்கள் வீட்டிலே உலா வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆசனங்கள் செய்ய வேண்டும். அது கிராமத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, நகரத்து பெண்களாக இருந்தாலும் சரி, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய வியாதிகள் வருது. திடீர்னு மார்பக புற்றுநோய்ங்கிறான், தைராய்டுங்கிறான், யூட்ரஸில் அது இருக்குது இது இருக்கிறான், ரெகுலராக பீரியட்ஸ் வரமாட்டேங்குது, வந்தாலும் ஓவராக வருது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட தொல்லைகளுக்கு பெண்கள் ஆட்படுகிறார்கள். காலமெல்லாம் மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன், இவைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 15 நிமிடம் ஆசனங்களை செய்தாலே போதுமானது. 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிடம் நம்முடைய உடல் நலத்துக்காக செலவழிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது, நேரமில்லை என்று சொல்லக்கூடாது. ஆகவே யோகாசனம் பயின்று பெண்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.